வணக்கம் மக்களே, வெல்கம் டு FDFS வித் மோஹி. ஸோ இன்றைக்கி நாம் ஒரு க்ரைம் த்ரில்லர் வெப்சீரிஸாக தமிழில் ரிலீஸ் ஆகிருக்க குற்றம் புரிந்தவன் அப்படின்ற ஒரு வெப்சீரிஸ் தான் நம்ம ரெக்கமெண்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலி ரிவ்யூ பண்ணி ரெக்கமெண்ட் பண்ண போகிற லெவலுக்கு இந்த வெப்சீரிஸாக நான் வந்திருக்குன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா நான் பார்த்து மிரண்ட ஒரு வெப்சீரிஸ்னால் அது இந்த வெப்சீரிஸ் தான். முக்கியமாக இந்த வருஷத்தில் ரிலீஸ் ஆன ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப்சீரிஸ்னால் அதுவும் இது தான் சொல்லி ஆகணும். என்னடா இவ்வளோ ஹைப் கொடுக்குறியா, அந்தளவுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அது ஒர்த்து அப்படின்றதுக்கான உங்களுக்கு பார்க்க வைக்கக்கூடிய ஒரு டெம்ப்டான ஒரு வீடியோ கூட பார்த்துக்கோங்களேன். முக்கியமாக இந்த ரிவ்யூ ஒரு ஸ்பாய்லர் ஃப்ரீ ரிவ்யூவாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த ரிவ்யூ பார்த்த உடனே இந்த வெப்சீரிஸை பார்த்துருங்க. ஏன்னா கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸ் நிறைய பேரால் ஸ்பாய்லர் பண்ணப்படும். அதனால் நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன், ஃபஸ்ட்டு நீங்கள் ரிவ்யூ பார்த்ததுக்கப்புறம் உடனே போய் இந்த வெப்சீரிஸை பார்த்துருங்க. ஓகே, ஸோ இந்த ரிவ்யூக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ ஆனது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாங்க. ஸோ வாங்க நாம ரிவ்யூக்கு போகலாம். குற்றம் புரிந்தவன் இந்த வெப்சீரிஸ் ஆனது சோனி லைவில் ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்குது. இந்த வெப்சீரிஸுடைய கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த டைட்டில் தான் இந்த ஒட்டுமொத்த வெப்சீரிஸோட கதைன்னு சொல்லலாம். குற்றம் புரிந்தவன் அதாவது பார்த்திங்கன்னா பசுபதி ஒரு திருவிழா முடிச்சுட்டு நடந்து வந்துட்டுருக்காரு. எதிர்க்க ஒரு ஆள் பயங்கரமாக தண்ணி அடிச்சுட்டு போயிட்டுருக்காரு. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா அவர் வீட்டுக்கு போகிறாரு. தன்னுடைய பேரனுக்கு உடம்பு சரியில்லை. ஸோ அதனால் அவருக்கு தலையில் ஒரு ப்ராப்ளம். அதனால் வீட்டுக்கு கூட்டு போய் மருந்து குடித்து சாப்பிட வச்சு தூங்க வச்சிடுறாரு. அப்போ திடீர்னு ஒருத்தர் அந்த குடிச்சவர் இருக்கார் தெரியுமா, கதவை தட்டுறாரு. கதவை தட்டி இது மாதிரி என் பிள்ளைக்கு என்ன ஆச்சுன்னு தெரில, கொஞ்சம் பாருங்கள், அவள் மாதிரி மயக்கப்பட்டு கிடக்கிறா, யாரோ ரேப் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா அவருக்கு கீழேருந்து ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி ப்ளீடு வரும்னு சொல்கிறாரு. இவர் பார்த்திங்கன்னா அந்த ஊரில் கம்பவுண்டர் மாதிரி இருக்கார். அதாவது மருந்துலாம் கொடுக்குறவர், ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருந்துலாம் கொடுக்குறவர். பட் இவர் சின்ன சின்ன விஷயங்கள், அதாவது அவருக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்கள் ஊரில் இருக்க மக்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணுறாரு. அதனால் இந்த இவர் பக்கத்து வீட்டுக்காரரு. ஸோ அவர் எடுத்து கொடுக்குறாரு அந்த குழந்தைய கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா அவருக்கு ஒன்றும் புரியல. எப்பா இது லேடிஸ் கேஸு, நான் பார்க்கக்கூடாது, நான் பார்த்தா பெரிய ப்ராப்ளம் ஆகிடும் அப்படின்றாரு. அவர் நீங்கள் என்ன பண்ணிடலாம் தெரியாது, நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. சரி நீ போய் வேறு ஏதாவது ஹெல்ப் கேட்டுவா, ஆட்டோ கிட்ட ஏதாவது கூட்டுவான்னு சொல்லிட்டு அவருக்கு ஆட்டோவை கூட்டு அனுப்புகிறாரு. பார்த்திங்கன்னா கீழே விழுந்து மயங்கி கிடக்கிறாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதான் கதை. இதுக்கப்புறம் இவர் என்ன ஆனார், பசுபதி என்னென்ன பண்ணார் அப்படின்ற கதையை நோக்கி தான் இந்த படமானது நகருது. ஓகே, இந்த வெப்சீரிஸோடைய பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் எபிசோடு பார்த்திங்கன்னா எஸ்டாப்ளிஷாக காட்டப்படும். அதாவது யார் என்னென்ன கேரக்டர் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் இருக்காங்க அப்படின்ற மாதிரியான கேரக்டர் காட்டப்படும். பட் செகண்ட் எபிசோடில் தான் இந்த வெப்சீரிஸினுடைய அந்த ஹைப் மூமெண்ட்டே எகிருதுன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த வெப்சீரிஸில் எந்த ஒரு எபிசோடுமே வீணடிக்கப்படவில்லை அப்படின்னு நான் ஸ்ட்ராங்காக சொல்லுவேன். ஒவ்வொரு எபிசோடுமே ஒவ்வொரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட கதைக்களமானது நகர்ந்துகிட்டே இருக்கும். இதில் ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்ன்ற தாண்டி திக் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு பதற வைக்கிற மாதிரியான எபிசோட்ஸாக இருக்கும். அதுவும் 5th 6th பயங்கரமாக இருக்கும். 3 and 4 பார்த்திங்கன்னா அந்த ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக இருக்கும். நம்ம ஒரு கில்லர் நினைப்போம், அது பார்த்தா வேற ஒரு கில்லராக இருப்பான். அதாவது அடுத்தடுத்துன்னு இருந்திருக்கும். இந்த மாதிரி கதைக்களம் தமிழில் ரொம்ப நாள் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு இருந்தது. அது பூர்த்தி செய்யும் வகையாக இந்த எபிசோடானது அமைஞ்சது. முக்கியமாக நம்ம யாரெல்லாம் கில்லர் நினைக்கிறோமோ கண்டிப்பாக இருக்கவே மாட்டான். அது நான் அது எப்படின்னா டில் 7th எபிசோடு வரைக்குமே என்னால் கண்டுபிடிக்க முடியல. அந்தளவுக்கு இந்த எபிசோட்ஸ் ஆனது ரொம்ப பயங்கர கிரிப்பிங்காக சூப்பராக மூமெண்ட்டாக இருந்தது. அண்ட் நீங்கள் எதிர்பாராத ஒரு விஷயங்கள்லாம் இந்த எபிசோட்ஸில் நடக்கும். அதை நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆக்சுவலி இந்த எபிசோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களை டிஸ்கஸ்க்குள்ளே உள்ளாக்கும். அந்த அளவுக்கு இந்த வெப்சீரிஸ் ஆனது ரொம்பவே நல்லா போர்ட்ரே பண்ணியிருந்தாங்க, நல்லா நரேஷன் பண்ணியிருந்தாங்க. பிரசாத் அவர்களுடைய பின்னணி இசை இந்த படத்துக்கு ஒரு கூடுதல் பலமாகவே அமைஞ்சிருக்கு. ஏன்னா படம் ஃபுல்லாகவே அந்த டெம்ப்டேத்துற மாதிரியான சில இன்வெஸ்டிகேஷன் சீன்ஸ்லாம் அவருடைய பேக்ரவுண்ட் இசை நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அண்ட் ஃபருக் அவருடைய ஒளிப்பதிவானது இந்த மூடை செட் பண்ணி சொல்லலாம். அதுவும் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் அப்படின்னும் போது கண்டிப்பாக டார்க் ஷேடான சில விஷயங்கள், அதுக்கான லைட்டிங் ரொம்ப ப்ராப்பராகவே காமிச்சிருக்காங்க. அதுமாதிரி செட் டிசைனிங் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. முக்கியமாக இவரோட வீடு, பசுபதியோட வீடாக இருக்கட்டும், அதுமாதிரி வெளிச்சுப்புற சில விஷயங்கள் காட்டுறதாக இருக்கட்டும், இந்த சர்ச்சாக இருக்கட்டும், எல்லாமே நல்லாவே ஒர்க் பண்ணியிருந்தாங்க சொல்லி ஆகணும். ஃப்ரம் ஸ்டார்ட் டு பிகினிங் எண்டிங் வரைக்குமே இந்த நரேஷன் ஆனது சூப்பராகவே மெழுகேற்றி கொண்டு போயிருந்தாங்க. எந்த ஒரு எபிசோடுமே நம்மளுக்கு போரே அடிக்கல. ஒவ்வொரு எபிசோடுமே கான்சென்ட் பார்க்குற மாதிரியான இருந்தது. ஒவ்வொரு எபிசோடும் பார்த்திங்கன்னா குறைஞ்சது 35 40 நிமிஷம் தான். ஆனால் நீங்கள் ஒன்ஸ் ஒரு எபிசோடு தொட்டிங்க வச்சுக்கோங்களேன், கெட்டிங்க. ஏன்னா ஒரு எபிசோடு தொட்டாவே ஆட்டோமேட்டிக்காக இன்ட்ரெஸ்ட் ஆரம்பிச்சு கம்ப்ளீட் பண்ணி தான் போவேன். எனக்கு பார்க்க ஆரம்பித்து கொஞ்சம் நேரத்தில் இன்ட்ரெஸ்ட் அதிகமாகி என்ன ஆனாலும் பரவாயில்ல, நைட்டு 3:30 மணிக்கு முடித்தேன். அந்த மாதிரி தான் இந்த எபிசோட்ஸ் ஆனது சூப்பராகவே அரங்கேறப்பட்டது. இது டோட்டல் பார்த்திங்கன்னா ஒரு 4 hours இருக்கும். பட் நீங்கள் ஒரு ஸ்ட்ரெச்சில் பார்த்து முடிச்சிடலாம். சூப்பரான ஒரு வெப் சீரிஸாக இருந்தது. இதில் மெயின் முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா, இது அப்படியே ப்ரெசன்டேஷன் ஓரியன்ட் தாண்டி
ஆக்டிங் ஓரியன்ட் படமாகவும் ஒரு பக்கம் மாறிச்சு. ஏன்னா பசுபதி இருக்கார், வித்தார்த் இருக்காங்க, லிஸி இருக்காங்க, அப்புறம் லக்ஷ்மி பிரியா இருக்காங்க. இவங்க எல்லாருமே நடிப்பை வந்து போட்டி போட்டு நடிச்சாங்க சொல்லலாம். பட் மெயின் லீடுனா அது கண்டிப்பாக பசுபதி அண்ட் வித்தார்த் தான். அவங்க 2 பேரோட நான் லீனியர் கதைகள், அவங்களுக்கு உண்டான பேக் ஸ்டோரிஸ், அவங்களோட சிச்சுவேஷன் அவங்களை என்னென்ன பண்ண வைக்குது, இது மாதிரி சொல்லப்பட்ட அந்த போர்ட்ரேட் விதமாக இருக்கட்டும், அதுக்கு அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸாக இருக்கட்டும் சூப்பராகவே நரேஷன் கொண்டு போயிருந்தாங்க. அதுக்கான பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே எழுதப்பட்டிருந்தது, நல்லாவே கொடுக்கப்பட்டிருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சீன்ஸ்லாம் இருக்கும், ஃப்ரிட்ஜு கிட்ட வச்சு ஒரு சீன்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து செம்ம ஹைலைட்டாக இருந்தது. அதுக்கப்புறம் 6th எபிசோட்லாம் நம்ம என்னடா இப்படி திருப்பி போடுறீங்க பிளேட்டை அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்க தோணும். ஏன்னா நம்ம யாரெல்லாம் நினைக்கிறோமோ அவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஒன்றும் இல்லைங்க, இந்த ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சிச்சுவேஷன் மியூசிக் குட்டாக இருந்தால் பேடாக இருந்தால் எப்படி இருக்குன்னு அதே மாதிரி இதில் ஒரு சுச்சுவேஷன் வரும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டேய் என்னடா இப்படிலாம் போட்டிங்களே, இப்படிலாம் ட்விஸ்ட் அடிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்குற அளவுக்கு இந்த வெப்சீரிஸ் வந்து நல்லாவே நரேஷன் கொண்டு போயிருந்தாங்க. கண்டிப்பாக இந்த வெப்சீரிஸோட டைரக்டர் செல்வமணி முனியப்பனுக்கு ஒரு பெரிய கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஏன்னா இந்த மாதிரியான கதைக்களம் தமிழ் சினிமாவில் பார்த்து ரொம்ப நாளான மாதிரி ஒரு ஃபீல், அதை பூர்த்தி செய்யும் விதமாக அவருடைய டைரெக்ஷனானது ரொம்பவே நல்லா இருந்தது, ரொம்பவே அழகாக போர்ட்ரேட் பண்ணியிருந்தார். உங்களுக்கு வந்து ஒரு ஃபினிஷ் வந்து பார்த்தீங்கன்னா திருஷ்யம் படம் ஃபினிஷ் பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்கும். நான் ஷியோராக சொல்கிறேன், நான் கேரண்டீடாக சொல்கிறேன். என்னடா இவ்வளோ ஹைப் கொடுக்குறே, இதில் எதுவும் ப்ராப்ளம் இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் ப்ராப்ளம்ன்ற மாதிரி சொல்கிறத விட பெட்டர்மெண்ட் சொல்லலாம். பெட்டர்மெண்ட் என்னங்கன்னா சில டைமிங் முக்கியமாக செகண்ட் எபிசோடில் ஒரு விஷயம் வரும். அதாவது இதுக்கு பின்னாடி நடந்தது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை காட்டுவாங்க. அந்த காட்டுற விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் உள்ள வரதுக்குள்ளே இவர் வந்து இதை செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கான டைமிங் அது எப்படி இது சாத்தியமாகும் அப்படின்றது இருக்கு இல்லையா, அந்த லிபர்ட்டி மட்டும் எனக்கு கொஞ்சம் ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. மற்றபடி இந்த வீக்கெண்டுக்கு நீங்கள் பார்க்கலாமா வேணாமா, இல்லை கண்டிப்பாக பார்த்தே திரும்ப கேட்டிங்கன்னா மஸ்ட் வாட்ச் வெப் சீரிஸ்னால் அது இந்த குற்றம் புரிந்தவன் தான். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. முக்கியமாக ஸ்பாய்லர்லாம் வரதுக்கு முன்னாடி இந்த வெப்சோட்ஸை பார்த்துருங்க. அந்தளவுக்கு ஒரு சூப்பரான கேரண்டிடான ஒரு வெப்சோடு. முக்கியமாக சில்ட்ரன்ஸ் வச்சு பார்க்க வேணாம், அது வந்து என்னோடய தாழ்வான வேண்டுகோள். இது வந்து 16+ தான், இருந்தாலுமே சில்ட்ரன்ஸ் வச்சு பார்க்கவே வேணாம். அண்ட் இந்த எபிசோட்ஸ்க்கு நம்ம இந்த வெப்சீரிஸ் நம்ம கொடுக்கக்கூடிய ரேட்டிங் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 5க்கு 4. ஸோ இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் வெப்சீரிஸ் ரெக்கமெண்டேஷன் நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி ஸ்டே வித் மீ எப்படி வாஸ் வித் மோகி.